Hi guys, welcome to my channel. Today நம்ம கூலி படத்துடைய ட்ரைலரை ரியாக்ட் பண்ணிடுவோம். இது ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வர படம் தான் கூலி. ஸோ இவங்க அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ பெருசாக இதை ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு இது வர்த்தா இல்லையா அப்படின்ட்டு படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். ட்ரெய்லர் ஒன்றும் பெருசாக என் மனசில் நிற்கலைங்க. ஏன்னா நிறைய டைம் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. நேற்று நைட்டே நிறைய டைம் பார்த்துருக்கேன், இப்பவும் பார்த்துருக்கேன். இது பெருசாக மனசில் நிற்கல. நிறைய கேரக்டர் இருக்கா, அவங்க கேரக்டர் எல்லாமே இங்கே காட்டுறதுக்கு ட்ரெய்லர் முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரஜினி டைலாக் ஒரு 2-3 இருக்குது, அவ்வளோதான். சத்யராஜ் பேசுகிறாரு, அப்புறம் ஸ்ருதிகாசன், அப்புறம் அந்த சௌபின் டான்ஸ், அந்த மலையாள ஆக்டர் பேர் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அந்த மலையாள ஆக்டர் ஒருத்தர் நடிச்சிருப்பார் இல்லை, அவருடைய டான்ஸு அவர் பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் நல்லா இருக்குது. ட்ரைலரில் கூட பார்க்க அந்த ஒருத்தன் தான் வேணும், அந்த கூலி, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. அப்புறம் இந்த கிளைமேக்ஸில் ரஜினி பண்ணுவார் இல்லை, அது கொஞ்சம் ட்ரைலர் கிளைமேக்ஸில் பண்ணுவார், ஏஹே அப்படின்ட்டு அந்த பக்கத்தில் ஏதோ ஒன்று வர மாதிரி, ஷாக் ஆகிற மாதிரி, எல்லாரையும் ஏமாற்றுற மாதிரி, அது கொஞ்சம் ஓவராக இருக்குது ஆட்டிடியூடாக. அது எப்படி சொல்கிறதுனா, அவர் பண்ணுறது ஓகே தான், பழைய படங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது, ஓகே. பட் இதில் தேவையில்லாமல் வேணும்னு அது வச்ச மாதிரி இருக்குது. நிறைய கேரக்டர் இருக்கா, அதனால் நமக்கு யாரை பார்க்கணும் எதை விடணும்னு தெரிய மாட்டேங்குது ட்ரெய்லர்லேயே. அப்படின்னா படத்தில் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. படத்தில் மேபி கரெக்டாக எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான சீன் கொடுத்துருந்தாங்கன்னா, விக்ரமில் ஓரளவு நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி கொடுத்தா படம் ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது கூலிலாம். எனக்கு லோகேஷ் மேலே பெருசாக ஒன்றும், அவர் லியோவில் நல்லாயிருக்கும், லியோவில் பார்க்க சீன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், அதுலேயே கதை கொஞ்சம் பெருசாக ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் விஜய் இருக்கவே ஓடிடுச்சு, இதுவும் ரஜினி இருக்கவே கலெக்ஷன் வந்துடும், அது தப்பு இல்லை, அது பிரச்சனை இல்லை. கலெக்ஷன் நமக்கு பிரச்சனை இல்லை. படம் பார்க்க போர் அடிக்காமல் ஜெயிலர் மாதிரி போகணும், அவ்வளோதான். நமக்கு ஜெயிலர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பார் நெல்சன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் பண்ணும்போது நெல்சன் ஒரு தன்னுடைய வாழ்க்கையுடைய விளிம்பு நிலையில் இருந்திருப்பார். ஏன்னா ரொம்ப முக்கியமான கட்டம் அது. அவர் விழுந்தாரா ஏஞ்சாரான்னு பார்க்குறதுக்கு, ஆனால் பயங்கரமாக ஏஞ்சிட்டாரு, அது வேறு விஷயம். அந்த மாதிரி கரெக்டாக நுணுக்கமாக எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ணால் ஓரளவு இது மேபி நல்லா வர வாய்ப்பு இருக்குது. எனக்குலாம் விக்ரம்லேயே கமல்ஹாசனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குங்க. அது பார்க்குறதுக்கு யாரான இந்த வயசில் போயிட்டு இப்படி பந்து அடிக்கிறான், சேசிங்க, அதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏஜ்லாம் இருக்குல்ல படத்தில், அதனால் படத்துக்குள்ளவும் கதையில் அந்த ஏஜில் இருக்கான், அந்த ஏஜில் இருக்க உண்மையிலேயே அதை பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியணும்ல. பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணால் தான் நம்ம ரசிப்போம், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் அப்படின்ட்டு போயிடுவோம். அதனால் நெல்சன் பண்ண மாதிரி கொஞ்சம் லோக்கியும் பார்த்து பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். ஓவராக ஆக்ஷன் சீனு தர்பாரில் வச்ச மாதிரி ரஜினிக்கு நல்லா நிறைய பந்து அடிக்கிற மாதிரி சீனு அந்த மாதிரிலாம் வைக்காமல் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம். ஒரு கூட பக்கத்தில் ஆளுங்களை வச்சு அவங்கள வச்சு ஃபைட் சீன் நிறைய அதிகமாக யூஸ் பண்ணலாம். முக்கியமான இடத்துல மட்டும் ரஜினியை வச்சு மாசான கன் சீன் அந்த மாதிரி வைக்கலாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்னவோ டவுட்டாக தாங்க இருக்குது. படம் கலெக்ஷனு நமக்கு அதை பற்றி யோசிக்க வேணாம், அதை பற்றி ப்ரொடியூசருங்க தான் யோசிக்கணும். நமக்கு படம் பிடிக்கணும், ரசிக்கணும், அவ்வளோதான். இதில் ரசிக்க முடியுமா என்னன்னு தெரியல. இவர் அனிருத் வேறு, அரங்கம் மதிரவே, அப்புறம் அந்த ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரு, அப்புறமேட்டு தலைவர், ஒன்லி ஒன், அந்த மாதிரியெல்லாம் நிறையா. அந்த தலைவருக்குன்னொடனே ஸ்பெஷலாக நிறையா போட்டுருவார், இவர் மட்டும்தான், இவர் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி. அது அரங்க மதிரவே, இதில் அவருடைய வாய்ஸ் மட்டும் வருதில்ல, மியூசிக் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்களே சொல்லக்கூடாது, படம் பார்க்குறவங்க சொல்லணும் அரங்கம் அதிருதா இல்லையா அப்படின்ட்டு. நான் நெகட்டிவாக சொல்லணும்னு சொல்ல, ஒரு காமெடியாக தான் சொல்கிறேன். அது சினிமா தானே, லாஸ்ட்டாக முழுசாக பார்க்கும்போது ஒரு சினிமா, அவ்வளோதான். ரசிக்கணும், என்டர்டைன்மெண்ட்டுக்கு போய் பார்க்குறோம், சிரிக்கணும், அவ்வளோதானே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் பார்த்தாலும் நான் தான் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது அனிருத் பண்ணுற பாட்டெல்லாம். அதனால் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இந்த ரஜினி படத்துக்குன்னே ஆடுற மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெப் வருதுல்ல, வேறு லெவலுங்க. அது எந்த பாட்டில் வரும், அந்த பாட்டுக்காக தான் மரண வெயிட்டிங் அது. அப்புறம் இந்த ஸ்ருதிகாசன் கிட்ட பேசுகிறது, அவன் உனக்கு அப்போ ஆனால் எனக்கு அவன் நண்பன்ற மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் மாசு. இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தமே இப்படி பண்ணுறான், அதெல்லாம் பயங்கர கிளாசிக் மாசு, ஓகே, பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு சில சீன் கொஞ்சம் நமக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு எப்படியோ தெரில. நாகார்ஜுன் அந்த ஃபஸ்ட்டு சீன், நாகார்ஜுனுடைய வேறு லெவலுங்க, அது பயங்கர மாசாக இருக்குது. நிறைய இருக்குங்க பார்க்க வேண்டியது. அது நம்ம நார்மல் ஆடியன்ஸ் அதை பார்க்க மிஸ் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் இல்லை, ஒரு மூவி ரிவ்யூவர்னு வச்சுக்கலாம், டீகோடிங்லாம் பண்ணுறாங்க, அவங்களாம் பார்க்குறாங்கனாக்கா கரெக்டாக கவனிப்பாங்க. எல்லாமே நிறைய பேர் தெரியும், எல்லா மல்டி கேஸ்டர், எல்லா ஸ்டாருமே தெரியும், எல்லா லாங்குவேஜுமே. ஒவ்வொரு வேளை அவங்களுக்கு எல்லாமே புரிய வாய்ப்பு இருக்குது. நிறைய சீன் காட்டலாம், நிறைய டைலாக் இருக்கும், நிறைய இங்கே அங்கன்னு மாற்றி பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு நார்மல் ஆடியன்ஸாக ஒரு கிராமத்தில் இருந்து, இல்லை ஒரு நார்மலாக நம்ம இப்போது சென்னையில் இருக்குமா, பெரிய அதர் ஸ்டேட்டு இப்படிய நம்ம ஹீரோஸ்லாம் தெரியாதா, இப்போ நம்ம பார்க்கும்போது ரொம்ப நிறைய கட்டுறாங்களா, அதனால நமக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். அதை ரிப்பீட்டடாக பார்த்தா தான் நமக்கு புரியும்.
ஆனால் நம்ம வந்து ரிப்பீட்டடாக பார்க்கவும் முடியாது நார்மல் ஆடியன்ஸ் எல்லாருமே. ஏன்னா ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும். அது சும்மா போர் அடிக்கும்போது சினிமாவை போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்காக ஃபேமிலியாக போய்ட்டு வீக்கெண்டில் சினிமாவை பார்த்துட்டு வர, அதனால் அதெல்லாம் அவங்க மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம சும்மா ஒரு ஃபஸ்ட்டு ஓவரெல்லாம் பார்க்கும்போதே புரியணும், பார்க்கணும், தெரியணும், காமெடியாக இருக்கணும், அவ்வளோதான். இது வந்து அப்படி இருக்குமான்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. படம் வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.